காய்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, சும்மா டே இன் அவர் லைஃப் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்னென்ன பண்றோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் சும்மா வெளியே வந்தேங்க. இருங்க, குட்டப்பா டெடி என்ன பண்றாங்கன்னு பார்த்தலாம். அடிச்சு புடிச்சு இங்க வந்து பிறந்து நாய்ப்படாத பாடுபடுறதுக்கு அடுத்து உனக்கு அதை வழி விட்டுருக்கலாம். 2 ரூபா பிஸ்கெட் போட்டு 2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டான். இதுல வேற நான் எங்கேயும் போயிடக்கூடாதான். இந்த சங்கிலியில வேற கட்டி வச்சுட்டு போயிட்டான். நம்மளோட தலைவர் 9 மணி ஆக போது, இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பிடுவோமா? ஏர் கூலரை போட்டு ஜாலியா தூங்குறத பாருங்க. அது ஆங்கிள பாருங்களேன். எப்படிங்க இந்த பசங்கெல்லாம் ஆங்கிள் இப்படி தூங்குறீங்க? இங்க நாங்கெல்லாம் எங்க படுக்கிறது இப்படி படுத்தா? நரேனோட இன்னசென்ட் ஃபேஸ பார்க்கலாமா? என்னடா? எந்திரிக்கலையா? ஐயையோ! தாத்தா புத்தா? யாரும் இல்ல. மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்திரி. ஐயையோ! சேமா இருக்கிற. போடல. சரி, ஓகே, எந்திரிங்க, எந்திரி. டைம் ஆயிடுச்சு. டைம் என்னன்னு தெரியுமா? 9 மணி. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் ஷூட் பண்ண வேணாமா? வா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஓகே, ஸ்மைல் பண்ணு. மேடம் வந்து டீ போட்டுட்டு இருக்கிறாங்க எனக்காக. தூங்கி எந்திரிச்சோடனே நான் டீ குடிப்பேன். எந்திரிச்சோடனே பல்லு விளக்குறாங்க. ஒரு டீ தான் காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். கரெக்டா? ஆமாம். ஏதோ இது சமைக்க மாட்டேன் நிறைய வீடியோல கிண்டல் பண்றேன். இதை வச்சே வந்து நான் எவ்வளவு பெரிய குக் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க. டீ போடுறதுனால சமைக்க தெரியும். இதான் செஃப் மாதிரி பண்ணுவேன். போடு. முன்னாடி கையில் போட்டிருக்க. ஃபோன் இருக்கும், காணாண்டா. அதனால குத்து போடுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஊத்திடலாமா? நரேன் நல்லா இருக்கா நான் வச்ச டீ? ஏய், நாளைக்கு டீ வேணுமா வேணாமா? வேணும் சூப்பராக இருக்கு. ஓகே, ஆட்டுக்குட்டியை விடுறதுக்கு வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. போய் தோட்டத்துல விட்டுட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, சாப்பிட போலாம் வாங்க. இந்த 5ஓட காமெடியா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே தான் போவோம். செம்மறி ஆட்டுக்குட்டி மட்டும். அடுத்து இங்க ஒரு அம்மா இருக்காங்க. இவங்கள மட்டும் கூட்டிட்டு வரணும். குட்டிக்கு பால் கொடுக்கறனால தனியா இங்க விட்டாச்சு. குட்டி சார் எப்ப வந்து ரெடி ஆக போறாரு தெரியல புல்லு சாப்பிட. இன்னும் போலையா? சாப்பிட்றாங்க. அம்மே அம்மேன்னு கத்தோ. அம்மா கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப போறப்ப குட்டப்பா பயங்கரமா கத்துவாங்க. ஆக்சுவலி குட்டப்பா வந்து ரொம்ப 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 பொசசிவ் வேற. நீ வரணுமா? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. எல்லாம் கரெக்டா போயிடுறது, எந்த டைரக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவன் கொஞ்சம் சேட்டைங்க. எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போனா அவன் ஒரு டைரக்ஷன்ல போவான். போ. ஆக்சுவலி இந்த ட்ரீஸ்லாம் செம்ம கிரீனிஷா இருக்கு. இப்பதான் வந்து இந்த இதெல்லாம் பாருங்க, அப்படியே விழுந்துருச்சு இலையெல்லாம். இப்பதான் முளைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏய், போ போ. பயமே இல்ல. வேற டேய், ஏன்டா பயன்படுத்துறீங்க அவனை? நரேன் என்ன பண்றாரு? வந்துட்டு இருக்காரு சாவி எடுத்துட்டு. தர தர தர. வெயில் அடிக்குதா மேடம்க்கு? ஆமா, என்ன பண்றது, வெயில்னா கொஞ்சம் சேர மாட்டேங்குது. அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அலைகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு எதுக்கு? இப்பதான் தலைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டிடுவோமா? சொல்லாத வா. என்னதான் பார்க்க 2 பேரும் கொஞ்சம் மாடர்னா இருந்தாலும், மாடர்ன்லாம் கிடையாது, சாரி, லைட்டா மாடர்னா இருந்தாலும் நாங்க ஆனா வில்லேஜ் கைஸ் தான். என்னடா? ஆப்வியஸ்லி. நரேனும் வந்து நிறைய தோட்டத்துல எல்லாம் வந்து மரம் ஏறுறது எல்லாமே கற்றுருக்கான். நான் ஆனால் பெருசாக இந்த நான் சொல்கிறது கோலம் போடுறது அதெல்லாம் கற்றுக்கல தான். கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஆனால் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு மாடு க்யூட்டாக வரைஞ்சிருக்கேன்.
ஏ எலிடி அது. என்ன நினைச்சு பார்த்து. சிரிச்சேன். ஆமா ஆமா. இந்த வெயில் மட்டும் கொஞ்சம் ஆக மாட்டேங்குதுங்க, அதனால மற்றபடி சீன்லாம் கிடையாது. சரி ஓகே, அங்கே போயிட்டு நான் ஆக்சுவலாக நிறையனே வந்து விட்டுட்டு போயிடலாம். நான் எதுக்கு வருவேன்னா அங்கே எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. போடு போடு போடு. இங்கே என்ன வேலைக்கு வந்திருக்கான் பாருங்க. உட்காந்து இது என்ன பழம்னு சொன்னேன். இது என்ன பழம்? சீனி பழம். சீனி பழம். பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேனே உட்காந்துக்குருவா விட்டா தேடி தேடி சாப்பிட்டுக்கிட்டு. ஆமாம். பழத்தை காட்டிடு. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதானா கொஞ்சம் காய் ரெட் கலரில் வரும், இருந்தாலும் நான் விட மாட்டேன் அது வரைக்கும்லாம். லைட்டாக கொஞ்சம் பழமாக இருக்கும்போது இது வந்து சர்க்கரை பழம் சொல்லுவாங்க. சுகருக்குலாம் நல்லதான். ஆமாம். இங்கே பாரு, நீ ஆடுக்கு எல்லாம் கடிக்க விட்டு எல்லாம் நலலே இல்லை, மரத்தோட நலலே போச்சு. ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டு இந்தா வந்தானே அவங்க விளைய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இன்பா ஆளும் மண்டையும் பாரு. சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கேன். நரேன் வந்து ஒரு டீ குடிச்சிட்டா போதும், அதனால எதுவும் பெருசாக சாப்பிட மாட்டான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாப்பாடு காலையிலே வச்சுருந்தேன், குழம்பு நேற்று வச்சதே இருந்துச்சு, பட்டாணி குழம்பு. அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நரேன் ஏதோ மோட்டர் போடணும்னு சொன்னான், அதனால போடுறதுக்கு போயிருக்கான். சாப்பிடுவோம். ஓகே. சூப்பருங்க. நான் வச்ச குழம்புல அப்படியே சொல்கிறேன், சும்மா சொன்னேன். வேக்குன்னு இருக்குது, இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் வீடியோ போட்டாலாம் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில. நிறைய பேர் ப்ராங்க் வீடியோஸ் தான் இஷ்டப்பட்டு பார்க்குறீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்க, டெய்லி ப்ராங்க்ஸாக போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ப்ராங்க் போட்டால் தான் ஓடுது, என்ன பண்ணுறது? மற்ற வீடியோலாம் பார்க்க மாட்டீங்களே. இதுக்கு மேலே நான் எடிட் பண்ணுவேன், அவன் வந்து கொஞ்சம் லேப்டாப்பில் ஒர்க் பார்ப்பான். இதுதான் நடக்கும். நரேனே பா வாடா. தேங்காய் உரிக்கிறியா? ஏயோ, வீர செயல்லாம் காட்டி ஆகணுமே, இரு வரேன். புடிங்க எடுத்துட்டியா? இப்பதான் இந்த வீர செயலை காட்டலான்ட்டு வேற கூட்டிட்டு வந்தேன். அட கருமமே, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பிஞ்சு போச்சா இல்ல நீ பிச்சிட்டியா? எங்க தேங்காய் எவ்வளவு எடுத்திருக்க? இப்படி கோர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. உடச்சு இப்படி சமாளிக்கிறது பாரு. என்னடா அவனுக்கு வெளியே வந்துடக்கூடாதே, நையி நையின்னு என்ன? அப்புறமா வரேன். அருவாளா? அது எங்க இருக்கு? நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. அருவாள் இருக்காம்ல, எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்க தெரியும்? ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே தொடர்ந்து பார்த்தால் தெரிந்து விடும், அருவாளை காணா முடிஞ்சு விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல. இங்க இருக்கு, ஆனா எப்படி வரும்னு தெரியல. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீ தான் ஒரு இப்போதான் பேசிகிட்டு இருந்தோம், கிராமத்து பையன் எல்லா வேலையும் பார்ப்போன்ட்டு. நீ என்னமோ கொத்திட்டு இருக்கிறத பார்த்தா சந்தேகப்படுவாங்க போலியே. வெட்டி முடிச்சுட்டு வா சரியா? நான் போய் சாப்பிட்றத கண்டினியூ பண்ணுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நாரேனு என்ன பண்ற? முருங்கைக்காய் குழம்புக்கு, மதியானம் குழம்புக்கு வந்து புடுங்கிட்டு அப்படியே மேல லைனுக்கு போடுறதெல்லாம் வெட்டி விடுறதுக்கு வந்திருக்காரு சார். காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கமே, வேலை வெட்டி இல்லையான்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு எல்லாமே நைட்டு தான் வேலை. நைட்டு மீன்ஸ் ஈவினிங்ல இருந்து ஒரு மிட் நைட் வரைக்கும். டேய் தண்ணி புடுங்கிருச்சுடா. ஐயோ புடிங்கிருச்சே. என்ன நடக்குதுங்க? அப்படி நீ ஓரமா நடக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? எடு தூக்கு. செருப்போட எடு, செருப்போட எடு, செருப்பு எடு. ஐயோ போட்டு எடுத்து வா கையில். அப்படியே கழுவு. ஆ மரத்தை தூக்கி அங்கிட்டு போடு. அங்கிட்டு போடு. ஐயோ என் மேலே போடுறாளே வேணும்னே. ஆ நல்லா தர, நல்லா திறந்து விடு.
திருப்பு திருப்பு. ஓய், இதுக்குதான் திங்கணுங்கிறது ஒழுங்கா. நல்லா சகதிக்குள்ள காலை விட்டுட்டு என்ன பா. அரைஞ்சிருவேன். தள்ளி விட்டுட்டு சகதிக்குள்ள. நான் தள்ளி விட்டேன். காலை கழுவு. பாரு அதுக்கு என்ன பண்ண? காலை கழுவு. இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க மக்களே, இவன் ஏதோ சதியோட தான் என்னை கூட்டு போறான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் அத்தனை நல்ல ரூட் இருக்கு, எப்படி கூட்டிட்டு போறாங்க? இந்த இதுலயே நடந்து போறதான். மேடு பள்ளத்தை பாருங்க. உனக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். மேடு பள்ளத்தை அப்படியே விழுகிற மாதிரி இருக்கு. இதுல எப்படி போக நானு? நிழலா இருக்குமே தான் சொன்னேன். போயிட்டு இருக்கோம்டா, மலை மேல ஏறணும் நீ. இங்க பாரு, சூப்பரா இருக்கு காத்து. என்னது இது? தட்டைப்பயிரும் நரிப்பயிரும் ஆட்டுக்கு சாப்பிடுறதுக்கு. நரேன் வலிக்கு வந்துட்டான். ஐயோ, அதை காட்ட முடியலையே. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பாருங்க, மயில் இறகு. நிறைய இருக்கும். வீட்டுல நிறைய இருக்கு, அதனால தூக்கி போட்டுறலாம். என்னடா இதுல போ, போறோம்? ஓடு, ரன்னிங் ஓடு. ஐயோ, பாம்பு புத்தா இருக்கே. இது பாம்பு புத்தாம். எறும்பு புத்த பாம்பு புத்துங்கிறா. இது என்னது? எது? அது மக்காசோளம். இது மசால் தட்டை. மசால் தட்டையா? ஆடுக்கு மாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு. அதென்ன மசால் தட்டை? மசாலாஸ் எல்லாம் போட்டு கொடுப்பீங்களா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. படுத்திருக்கிற ஆங்கில பாருங்க. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வரிச்சு தூரல என்ன காத்தோட்டம். மென்டல் டார்ச்சர்ல. முருங்கைக்காலாம் ரெடியா இருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு. ஏய், என்னடா பட்டது? தெரியுதுல, ஏதோ வேலை இருக்குன்னு அதே பாக்குறது. பாக்கணுமா? ஏன் மூஞ்சி மறைச்சுக்கிற? கூச்சப்படாத. வேற ஏதோ பாத்துட்டு இருக்கிறீங்க. என்ன பாக்குறேன்? பாட்டி வீடியோ எல்லாம் தள்ளி விட்டு பியூட்டி வீடியோவா பாத்துட்டு இருக்கிறியே. ஏய், நரேன் வந்து சாப்பிட போறான். சாப்பிட்டுட்டு எனக்கு ஊட்ட போறான். இது எப்ப எனக்கே தெரியாதுங்கிறியா? ஏன் ஊட்டி விட மாட்டீங்களோ? ஊட்டி விட்டுருவான். அதுதானே. இங்க பாரு, சொல்றானே தவிர குடுக்க மாட்டானையா. எங்க தவிர கிளம்பிட்டீங்க? புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். மதியான சாப்பாடு முடிச்சிட்டோம். பாட்டுக்கு தண்ணி வைக்கலான்ட்டு போறோம். இங்க பாருங்க, ஹஸ்பண்ட் மெட்டீரியல். எங்கே நிறுத்திடுறான்? அங்க போய் தான் நிறுத்துவேன் நானு. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டாங்க. இதுல என்னைக்கு வாரி விட்டு விழுக போறோம்னு தெரியல. ஐயோ ஐயோ, குதிரை வண்டி. ஐயோ பாப்பா பாப்பா. ஐயோ, தண்ணி 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 எல்லாம் ஊத்திட்டியான். குட்டை பையன் புல்லு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சடா தங்க குட்டிமா. ஐயோ சாமி, என்ன பண்றீங்க? வேற என்ன வேணும்? ஏய், இங்க பாரு, போய் முட்டை அவங்கள கிஸ் கொடுக்குறோம். இதுதான் நம்ம கேரட்டு. என்ன பண்றீங்க கேரட்? நான் என்ன பண்ணுனா உனக்கு என்னடா? கேரட் இன்னைக்கு போய் சாயங்காலம் ஆடெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. ஆடு கூப்பிட்டு வரதை காமிக்க முடியல, கொஞ்சம் அவசர அவசரமாக கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இருந்தாது காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு கும்பலாக நின்று ஏதோ கும்மி எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் ஆளக்கான அந்த படுத்திருக்காரு. இன்னொருத்தர் இங்கே படுத்துருக்காரு பாருங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியா இருக்கேன் நினைப்பாங்க. இருக்கு டீ. டீ பாதி தான் இருக்கு, மீதியை குடிச்சிட்டேன் நானு. குச்சமே இல்ல. என்ன பண்ற? பிஸ்கட் சாப்பிட்றேன். ஈவினிங் ஷிஃப்டா? என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் மனுஷனுக்கு. பேசவே பேசாத. என்ன இந்த வீடியோ ஃபுல்லா நான் மட்டும் தான் பேசியிருப்பேன். பிஸ்கட் சாப்பிட்றேன், அதனால பிஸியாக இருக்கேன். வாய் பிஸியாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் நிறைய செத்துட்டான்னு கீழே கமெண்ட் பண்ண போறாங்க. பிஸியாக இருக்கு.
வாய் பிஸியாக இருக்குது, என்ன கண்ணு பிஸியாக இருக்குது. என் கை ஃப்ரீயாக தான் இருக்கு, ஒன்று வாங்கிக்கிறியா? சார் ஆரம்பிச்சிட்டிங்களா ஒர்க்கை? அவ்வளோதான், டைம் வந்து 6:30 ஆயிடுச்சா? ஈவினிங் 6:30. கரெக்டாக இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா மிட் நைட் வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டார் சார், பேச மாட்டார் பக்கத்தில் இருக்கவங்க கூட, பிஸி ஆயிடுவார். நான் வந்து அவ்வளோதான், எனக்கும் வந்து டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்போக்கன் கிளாஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், அவன் ஆனால் லேட் ஆகுங்க, என்னாலலாம் முழிச்சிருக்க முடியாது. ஓகேடா, வேலையை பாரு, பாய் சொல்லிட்டு வேலையை பாரு.